மறக்க முடியாத நாள் எங்களுக்கு. ஆனால் கேப்டன் வந்து நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்தாலே எங்களுக்கு வந்து அந்த இடத்துல போய் கேப்டன்கிட்ட போய் அதுலேருந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கேப்டனுடைய மறைவு வந்து நாங்கள் எங்களால் ஏற்றுக்கவே முடியல. இன்றைய வரலையும் நாங்கள் வந்து கேப்டன் உயிரோடு இருக்கிறதா நாங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா சொந்தமாக வண்டி வாங்க ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஆட்டோக்கே வந்து என்ன பெற்றவங்க பேரோ என் குலதெய்வம் இவர் பேர் தான் வச்சுருக்கிறேன். பெற்றவங்க பேர் எதுவுமே நான் வைக்கல. கேப்டன் கேப்ஸில் தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்னோடய ஃபேமிலியை விட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தலைமை கழகத்தில் இன்றைக்கி திருவாரூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். திருவாரூர் மாவட்ட தொழிற்சங்க பேரவை, அதாவதுன்னா வலங்கமான் கொடவாசல் இங்கேருந்து வந்து அடியமங்கலம், வலங்கமான் கொடவாசல் அடியமங்கலம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தப்பட்ட கலைஞர்கள் அவங்க வந்து இன்றைக்கி கேப்டன் தலைவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி திருவாரூர் மாவட்டத்திலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நான் திருவாரூர் மாவட்ட தொழிற்சங்க துணை செயலாளர். எங்கள் பின்னாடி இருக்கிறவங்களாம் என்னோடய ஃப்ரெண்டுங்க தான். வாசிக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. மாவட்ட தொழிற்சங்க மாவட்ட செயலாளர்கிட்டே மாவட்டத்தையும் கேட்டேன். அவங்க அனுமதி பெற்றுக் கொடுத்ததுக்கு இதன் வாயிலாக தொழிற்சங்க மாவட்ட செயலாளருக்கும் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் மற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் திருவாரூர் மாவட்ட தொழிற்சங்க பேரவையினுடைய செயலாளர். என் பேர் வந்து மோகன். இப்போ நாங்கள் தான் இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கோம். அங்கேருந்து இப்போ இவங்க எல்லாருமே கேப்டன் மேலே ரொம்ப பற்று உள்ளவங்க எல்லாருமே. அதனால் இங்கே வந்து ஒரு மாதமாகவே டைம் கேட்டு எப்படியாவது இங்கே வந்து இந்த கேப்டன் கோயிலில் வந்து வாசிச்சாகணும், அவங்களுக்கு வந்து கண்ணீர் அஞ்சல் நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் அன்னைக்கு முன்னாடி இதை நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாத கனவு 1 மாதம் 1.5 மாதம் ஏற்பாடு பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்குறோம். இது வந்து மறக்க முடியாத நாள் எங்களுக்கு. ஆனால் கேப்டன் வந்து நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்தாலே எங்களுக்கு வந்து அந்த இடத்துல போய் கேப்டன்கிட்ட போய் உட்காந்தாலே எங்களுக்கு வந்து கண்ணில் தண்ணி தான் வருது. எங்களுக்கு என்ன பேசுனே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு தலைவரை நாங்கள் இழந்துட்டோம். அவர்கிட்ட இருக்கிறது நாங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். நாங்கள் அந்த வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மூலமாக தொழிற்சங்க பேரவையில் இருக்கிறது நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். வேறு நான் ஒன்றும் வரல, ஒன்றும் வரமாட்டேங்குது எனக்கு இந்த இதில். நான் வந்திருந்தேன், எல்லாருமே வந்திருந்தோம். தீவிரத்தலுக்கு எல்லாருமே வந்திருந்தோம். ஆனால் இங்கே தான் வர முடியல. ஆனால் எல்லாருமே வந்திருந்தோம். வந்து 4 பேரும் இங்கே தான் இருந்தோம். நாங்கள் இருந்துட்டு தான் போனோம். ஆனால் அதுலேருந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கேப்டனுடைய மறைவு வந்து நாங்கள் எங்களால் ஏற்றுக்கவே முடியல. இன்றைய வரலையும் நாங்கள் வந்து கேப்டன் உயிரோடு இருக்கிறதா நாங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த படத்திருப்ப 30 நாள் படத்திருப்ப கூட நாங்கள் எல்லோரும் வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா 2 மணிலேருந்து 4:30 மணி வரையிலும் ஒண்டியமாகவே அந்த இடத்துல உட்காந்துருந்தோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு
கேப்டனை ஒரு இடத்துல ஒருத்தவங்களை புதைக்கிறாங்கன்னா அது ஒரு சமாதின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல நாங்கள் 2 மணி நேரம் அந்த இருட்டில் உட்காந்துருக்கும்போது சமாதாவே தெரியல. அது ஏதோ ஒரு வைப்ரேஷன் எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரியே ஒரு மனசில் வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது எங்களுக்கு. அது வந்து கோயிலாக தான் இன்றைக்கி நாங்கள் கோயிலாக தான் எங்கள் மனசு எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அதை கோயிலாக தான் பாவிச்சிட்டு வர்றோம். எங்களுக்கு தெய்வம் எப்பொழுதுமே எங்களுடைய குலதெய்வத்துக்கு அடுத்து தெய்வம் யாருன்னா கேப்டன் தான் எங்களுக்கு. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கேப்டனுக்காக எப்போதுமே நாங்கள் எங்களுடைய உயிர் இருக்கிற வரலையும் கேப்டனுடைய இதுக்காக தொண்டு செயல்படுவோம். கேப்டன் இதே கட்சியில் தான் இருப்போம். இது கேப்டனுக்காக நாங்கள் உயிரை கொடுக்கறது கூட தயங்க மாட்டோம். அந்த நேரத்தில் அன்னி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்படுவோம். அன்னைக்கு வந்து துணையாக இருப்போம். தொழிற்சங்க பேரவையின் சார்பாக, திருவாரூர் மாவட்டம் தொழிற்சங்க பேரவையின் சார்பாக இந்த எலெக்ஷன்லேயும் தெரியும் எப்போவுமே சரி தான். அன்றைக்கி என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்று நாங்கள் கண்டிப்பாக அதன் வழியை நடப்போம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு குலதெய்வமே இவர் தானே. 11 வயசில் இருந்தே நான் வந்து தலைவர் கூட தான் இருக்கேன். ரசிகர் மன்றத்தில் இருந்து இன்றைக்கி இப்போ சொந்தமாக வண்டி வாங்க ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஆட்டோக்கே வந்து என்ன பெற்றவங்க பேரோ என் குலதெய்வம் இவர் பேர் தான் வச்சுருக்கிறேன். பெற்றவங்க பேர் எதுவுமே நான் வைக்கல. கேப்டன் கேப்ஸில் தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்னோடய ஃபேமிலியை விட, எனக்கு என் குலதெய்வத்தை விட எனக்கு இவர் தான் தெய்வம்.